நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. நான் எடுத்துட்டு வரேனே மாமா. இருக்கட்டுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டுமே. சரி. இப்போ நாம் எடுத்துருக்கிற ஐட்டம்ஸே ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துடும் போல் இருக்க. ஒரு சமயம் பார்க்கும்போது ஆடு மாடுகள் மாதிரி பேசாமல் பச்சை பயிராகவே அப்படியே மேஞ்சிடலாம் போல் இருக்கு. அந்த காலத்தில் எங்கள் அம்மா 50 ரூபாயில் குடித்தனம் பண்ணி 6-7 ரூபா மிச்சம் பிடிப்பாங்க. இப்போல்லாம் 50 ரூபாய் பிச்சைக்காரன் கூட மதிக்கிறது இல்லை. இதே இடம் தான் உன் ஃப்ரெண்டு ஜோதி இல்லை கொடுத்தா பாரு என் கன்னத்தில். இப்படி கை வச்சவன் தான் அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். கேள்விப்பட்டிருப்பியே. என்னவா நான் பாடு ஜோக் அடிச்சுட்டே வரேன், நீ இன்னும் பேசாமல் வர்ற? உடம்புடம்பு சரியில்லையா? பேசாமல் நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. லிஸ்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துருமா, மிச்ச மீதியெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாய் ஓயா பேசிக்கிட்டே வருவேன், என்னமோ உம்முன்னு வரியே. நீ மாதிரியே இல்லைம்மா. புரிஞ்சு போச்சு. 3 பாக்கெட்டு கிளிமா இருக்கிற ரவா வாங்கினா உயிரோட ஒரு கிளி ஃப்ரீன்னு போட்டிருந்தான். நீ வாங்கணுன்னே நான் வேண்டான்னே. அதானே உங்கள் மாமியார் ஒழுங்காக எனக்கே சோறு போட மாட்டேங்கிறா, கிளிக்கு எங்கிறது நெல் போட போகிறா, அதான் வேண்டான்னு. அதுவும் இல்லையா? வேற என்ன? ஓ, உங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு, போய் பார்க்கணுன்னு தோணுது, அதானே? நீ இங்கேருந்தே உங்கள் வீட்டுக்கு போய் அப்பா வேணா பார்த்துட்டு வா, நான் உங்கள் அத்தைகிட்ட சொல்லிக்கிறேன். மாமா, நான் கருப்பு ராட்சசியா? யாரவன் சொன்னது? கடைக்காரனா? அடே ஐயோ இல்லை மாமா, இல்லை. ஐம் சாரி. உங்க புள்ளதான் சொல்லிட்டு இருக்காரு. இதானா உன் கவலை? அவன் கிடக்காம மடப்பைய. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இந்த கிறுக்கு பைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினச்சி நானும் உங்கள் அத்தை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் தெரியுமா? நீ அவனை இக்னோர் பண்ண. அறிவு கட்டான விட்டு தள்ளு. உன்னை திட்டுறதை இங்கே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியே, விடுமா. எப்போ திட்டல மாமா, இப்போ திட்டிட்டு இருக்காரு. திட்டிகிட்டு இருப்பான்னு கற்பனையில சொல்றியா? திட்டிட்டு இருப்பாருல்ல, திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த நிமிஷம் ஆபீஸ்ல அவரோட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட இப்படி திட்டி தீத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரியுது மாமா, ரொம்ப கிளியரா தெரியுது. உனக்கு தெரியுதா? எப்படி? எப்படியோ தெரியுது. எங்கேருந்து பார்த்தா தெரியுதுன்னு சொல்லுமா, நானும் பார்க்குறேன். நீங்க என்ன நம்பல, நான் சொன்னது நிஜமா பொய்யான்னு உங்க புள்ளகிட்டயே கேட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். இப்ப என்ன கருப்பு பூதங்கிறாரு, கரை கட்டைங்கிறாரு, மரப்பாச்சிக்கு புடவை கட்டின மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றாரு. சரி நான் விசாரிக்கிறேன். நீ எதுவும் குருட்டு யோசனை பண்ணாம எழுந்துருமா. ஏதோ வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னு சொன்னியே, போய் வாங்கிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். இவ பார்க்கறது பேசுறது எல்லாமே என்னவோ மாதிரி இருக்கே. எங்கேயோ உட்காந்து இப்ப கௌதம் இவளை திட்டுறான்னு கன்ஃபார்ம்டா சொல்றாளே, நிஜமா இருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. என்ன காய்கறி ஒன்றும் வாங்கலையா? இல்ல, அது வீட்டுக்கு பக்கத்திலேயே. மாமா, என் பேரை பேப்பர்ல எழுதி பேனாவால குத்தி குத்தி பேரா அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ உனக்கு எப்படி தெரியுது? டெலிவிஷன்ல பாக்குற மாதிரி டீடைல்டா தெரியுது. தேவையில்லாதெல்லாம் ஏமா டிவியில பாக்குற? ஆஃப் பண்ணிட. முடியலையே, மனசுக்கு ஏது மாமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியல. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்வேன் ஸ்ருதியோடு லயம் போலவே. இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்வேன் ஸ்ருதியோடு. அருந்ததி, எதுக்கு அழற? வெங்காயம் கண்ணில் பட்டுருச்சா என்ன? வெங்காயம் எல்லாம் என்ன அழ வைக்க முடியாது அத்தை. அதானே, அழுக வந்தாலே அதை சிரிப்பா மாத்திக்கிற டெக்னிக்கை தான் கத்து வச்சிருக்கியே. இந்த பாரு, உடம்பு சரியில்லைன்னா போய் ரெஸ்ட் எடுத்துக்க.
இங்க நீ ஏதாவது வேலை செய்யணும்னு யாரான்னு சொன்னாங்களா? ஏத்த நான் யாருக்காவது பாரமா இருக்கேனா இந்த வீட்டில்? என்ன திடீர்னு இப்படி கேட்குற? இந்த வீட்டில் யாருக்காவது என்னால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அருந்ததி, வர வர நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிற. இங்க உன்னை யார் என்ன சொன்னாங்க? உனக்கு ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லு, நான் சரி பண்றேன். அண்ணன் ஏதாவது ஹார்ஷா திட்டினானா என்கிட்ட சொல்லுங்க, முத்துன்னு மொத்துறேன். திட்டுறதுக்கெல்லாம் நான் பெருசாக கவலைப்படுறதே இல்லை ரமணி. தொடச்சி எரிஞ்சிடுவேன். நீ பதில் சொல்லங்கிறதுக்காக திட்டுறதா? அவனுக்கு இதே வேலையா போச்சுமா. டிவியில வர மெகா சீரியல்லாம் கூட எப்ப முடியும்னு சொல்லிடலாம். ஆனா இவன் சண்டை போடுறதை எப்ப நிறுத்துவான்னு சொல்லவே முடியாது போல இருக்கு. முருகா, சண்டை போடட்டும், கவலைப்படலை. நான் தப்பு செஞ்சால் கேட்கட்டும். ஆனால் ஆஃபீஸ்க்கு ஒரு ஜோசியரை வரவழைச்சு இந்த சனியை எப்போ என்னை விட்டு ஒழியும் அப்படின்னு இப்போ கேட்டுட்ருக்காரே, இது நியாயமாத்த? இப்ப கேட்டுட்டு இருக்கானா? என்ன சொல்ற நீ? ஆமாத்த, இப்போ இந்த நிமிஷம் அந்த ஜோசியர்கிட்ட என்னை பற்றி தாறுமாறா திட்டிக்கிட்டு ஜோசியம் கேட்டுட்ருக்கார். இப்பவா? இந்த நிமிஷமா? அண்ணா ஆபீஸ்ல ஜோசியர் கிட்ட பேசுறது உங்களுக்கு எப்படி இப்போ தெரியுது? ஆபீஸ்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களா? வேறு யாருக்கும் தெரிஞ்சாதானே? 2 பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு, யார் யார் கூட என்ன பேசுறாரு, எங்க போறாரு வராரு, எல்லாமே அப்பப்ப என் மனசுக்கு தெரியுதே. எப்படி என்னன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. தெரியுது. இதோ இப்போ எந்த நேரத்துல என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? அவர் வாழ்க்கையில இருந்து என்னை ஒழிச்சு கட்டினாதான் அவருக்கு நிம்மதியா சொல்றாரு. அருந்ததி, உன் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. அதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வராதும்மா. நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? உங்க அண்ணி பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியலடி. எங்கேயோ நடக்கிறது இங்கேருந்தே சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படிமா பாசிபிள் இது? இம்பாசிபிள் தான். ஒருவேளை இவன் பண்ற சித்திரவதையில சித்த சுவாதனம் இல்லாம போயிட்டாளா? அதெல்லாம் இல்லம்மா, அண்ணி ஒன்றும் அவ்வளோ வீக் இல்லை. இன்ஃபேக்ட் ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் வில்ட் உமன். அப்பா, உண்மை இல்லாம இருக்குமாங்கிறியா? இங்க வா, இன்னைக்கு இதை பத்தி பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். உங்களுக்கு என்ன அவசரம்? ரொம்ப அவசரம் தான். மருமக கண்ணில் படாம பதுங்கி உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன். நாங்களும் தான் அண்ணி கண்ணில் படக்கூடாதுன்னு இப்படி வந்திருக்கோம். மோனா, ரொம்ப முக்கியமான தலை போற விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறது. இது அருந்ததியை பத்தின மேட்டர். இதுவும் தான். 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் பேசிக்க போறது ஒரே விஷயத்தை பத்தி தான் நினைக்கிறேன். அருந்ததி எப்ப வேணா இங்க வரலாம். விவரமா பேசி ஆகணும். எங்க போய் பேசலாம்? அந்த மாடிப்படி கீழே எப்படி? 3 சீட்டு ஆட போறோம். மொட்டை மாடிக்கு போற வழியில வச்சுக்கலாம். அது மங்காத்த ஆடுற இடம். சரி வாங்க. நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளு. காலையில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்தேன். இந்த கண்ட்ராவி என்ன கவனமா கேட்கறது? உங்களை ஸ்டோர்ஸ்க்கு அனுப்பிச்சதே நான் தானே. கேள்றி, ஏண்டி அவசரப்படுறேன்? அத்தை, நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தேன்னா கூடவே அருந்ததி வந்திருந்தா. 2 பேரும் ஸ்டோர்ஸ்குள்ள நுழையிறோம். நான் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து கையில வச்சுக்கிறேன். வழக்கம் போல நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப மணி 11 இருக்கும். ஸ்டோர்ஸில் கூட்டமே இல்லை. அப்பா மர்ம கதையா சொல்லிட்டு இருக்கீங்க? சட்டு புட்டு சீக்கிரம் சொல்லுங்க. மர்மம் தான், குறுக்க பேசாத. அவன் என்ன சொன்னான்னு அப்புறம் எனக்கு மறந்து போயிடும். அருந்ததி ஏதோ விரக்தியா இருந்தா, எதுவுமே பேசல. நான் என்னம்மான்னு கேட்டேன். மோனா, அப்பதான் அந்த பயங்கரம் நடந்தது. என்ன? அது கொஞ்சம் தண்ணி குடிச்சா தேவலாம் போல் இருக்கேன். மொட்டை மாடியில ஏது தண்ணி? சொல்லிட்டு கீழே போய் குடிக்கலாம். பானை தண்ணி பூரா காலி பண்ணலாம். அதுவும் சரிதான். ஆமா, உங்க பிள்ளை இந்த நேரத்துல என் ஆபீஸ்ல கருப்பு ராட்சசின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா. இப்ப திட்டிக்கிட்டு இருக்காருங்கிறது மட்டும் இல்ல, அருந்ததின்னு பேப்பர்ல எழுதி பேனாவால குத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா. அப்புறம் நான் ஆடி போயிட்டேன். அப்புறம்
கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டே இருந்தேன். மேல சொல்லுங்களேப்பா. எனக்கு புரியல. அந்த நிமிஷம் அவன் எங்கேயோ திட்டுறது இவளுக்கு எப்படி தெரியுது? சத்தியமா சொல்றேன் மோகனா, போகும்போது தைரியமா அவ கூட போனேன், வரும்போது பயந்துகிட்டே வந்தேன் அவ கூட. இதே மாதிரி தான் கிச்சன் இன்சிடென்ட்டும். என்ன சொன்னா? இவளுக்கு தெரியாம கௌதம் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவ சொல்லி சொல்லி கண்ணீர் விடுறா. அண்ணன் நினைக்கிறது பேசுறது எல்லாமே அன்னைக்கு தெரியுதா? அப்படியா? எப்படி? நான் கேட்டேன், என்கிட்ட சொல்லல. உங்ககிட்ட சொன்னாளா? எப்படியோ தெரியுங்கிறா. புரியல. ஏன் மோகனா, இது நிஜமா இருக்குமா? இல்லன்னா அண்ணி இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்களா? எப்படிமா முடியும்? அவ ஒருவேளை வெளியில போயிட்டு வரப்போது காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருக்குமா? காத்து வேணா அடிச்சிருக்கும், கருப்பு அடிக்கவே முடியாது. ஏன்னா அவ ஏற்கனவே கருப்பு தானே. பாரு இவர் பேசுறத. ரமணி, ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க யாராவது பில்லி சூன்யம் அப்படி இப்படி ஏதாவது வச்சிருப்பாங்களா? ஆமா, இது பெரிய சொத்தும் பத்துமா இருக்கிற வீடு. இப்படி ஏதாவது பண்ணி சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாங்களாக்கும். நீ வேறு ஏண்டி எதையாவது சொல்லி பயமுறுத்துற? அம்மா, சில பேருக்கு திடீர்னு ESP பவர் வருமா, அந்த மாதிரி அன்னைக்கு ஏதாவது வந்திருக்குமா? முன்கூட்டியே தெரிஞ்சு சொல்ற சக்தி வந்திருந்தா எல்லாரையும் பத்தி எல்லாத்தையும் பத்தி இல்ல சொல்லணும். ஆனா அவ கௌதமியே ஃபாலோ பண்ற மாதிரி அவனை பத்தி மட்டும் தானே சொல்றா. ஏன் மோகனா, சுந்தரத்தை வேணா பார்த்து அருந்ததி சின்ன வயசுல திண்ணையிலேருந்து கீழே விழுந்ததுண்டா? இல்லை இருட்டில் பயந்துகேந்து போயிருக்காளா? இல்லை இதான் முதல் தடவையா இப்படியெல்லாம் நடந்துக்கிறது அப்படின்னு விவரமா கேட்டுட்டா என்ன? வாய முடுங்க. சுந்தரத்துக்கு இது தெரியவே கூடாது. நல்லா இருக்கிற பொண்ணை பைத்தியம் ஆக்கிட்டீங்கன்னா நம்மளெல்லாம் ஜெயில போட்டுருவாரு. நீ கோயம்புத்தூர் ஜெயில் கேட்டு வாங்கிக்க. அங்கதான் அவனுடைய உருப்படாத மச்சின ஒருத்தன் இருக்கிறான். விளையாடாம கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாக்குறீங்களா? அண்ணி சொல்றது கரெக்ட் தான் நாம நினைக்கிறோம். ஆனா அண்ணனுக்கு அண்ணியோட இந்த பிஹேவியர் தெரியுமான்னு நமக்கு தெரியாது. முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்ட். அருந்ததி என்கிட்டயும் உங்ககிட்டயும் சொன்ன விஷயம் எல்லாம் நிஜம்தானான்னு செக் பண்ணணும். இப்பவே கௌதம் ஆபீஸ்க்கு போகலாம். ஆபீஸுக்கா? உள்ள விடுவானா? உங்களை நிறுத்தினால நாங்க போயிடுவோம். முதல்ல போய் கௌதம் கிட்ட எல்லாத்தையும் தீர விசாரிக்கணும். ஆனா இது அருந்ததிக்கு தெரிய வேண்டாம். அருந்ததி தெரியவே கூடாது, தெரியவே கூடாது. என்ன யோஜனை? டாக்ஸில போலாமான்னா? அதெல்லாம் வேண்டாம், ஆட்டோலயே போகலாம். அடி பாவி, நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டியே. நீ அருந்ததி ஆட்டிய? ஏன்பா? ஆட்டோ. வாங்க சார், உள்ள வாங்க, உட்காருங்க. சார் ஃபேக்டரி வரைக்கும் போயிருக்காரு, இப்போ வந்துடுவாரு. நீங்க உட்காருங்க. நான் தான் போதேன், கௌதமோட போதேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். போதும்னு. அதுல போய் உட்காராதீங்க. உட்காந்தடி, என் பையனோட சீட்டு இது. அடாடாடாடாடா, குடுகுடுன்னு ஏசி ரூம் எப்படி இருக்கு பாத்தியா? சுந்தரம் தான் மாப்பிளைக்கு எப்பேற்பட்ட ரூம் கொடுத்துருக்காரு பாரு. நீங்களும் இருந்தீங்களே சதன் ரயில்வேஸ் ரிட்டையர்ட். காரிடார்ல டஞ்சன் மாதிரி கும்மிருட்டா ஒரு ரூம், கையே இல்லாத ஒரு சேர்ல 27 வருஷ சர்வீஸ். ஐயோ, அதை தொடாதீங்களே. கம்ப்யூட்டர் இது தட்டினா தான் ஏதாவது வரும். அப்பா மவுஸ். சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம். பெல் அடிச்சிங்களே? பெல் அடிச்சா நீ வரியான்னு பார்த்தேன். வந்துட்டேன் சார். வந்துட்டியா? போலாமே. இந்த மாதிரி இந்த காப்பியில ஒண்ணு வேணாம் எனக்கு. சரி சார். முகம் தெரியுது, முகம் தெரியுது. மாறிக்கலாம், எல்லாரும் மாறிக்கலாம். அண்ணன் வந்தாச்சு. என்ன எல்லாரும் ஆபீஸ்க்கு படம் எடுத்திருக்கீங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அப்பா அம்மா ரமணி எல்லாரும் ஒழுங்கா தானே இருக்கீங்க? உன் பொண்டாட்டியை விட்டுட்டியே? ஆமா, அவளுக்கு என்ன கேடு? எங்களுக்கு சில சந்தேகங்கள், அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பலாம் தான் இங்க வந்திருக்கோம். என்ன சந்தேகம்? யாரை பத்தி? உன்னை பத்தி, அண்ணிய பத்தி. அவளை பத்தி பேசி ஆபீஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் சாயங்காலம் பேசிக்கலாம். எழுந்துருங்க, கிளம்புங்க. நீ இன்னைக்கு இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறதே அவளாலதான். நான் கஷ்டப்படுறதும் அவளாலதான். அண்ணே, நேரடியா கேக்குறேன், இன்னைக்கு காலையில அப்பா எத்தனை மணிக்கு? 11:05. 11:05 அண்ணிய பத்தி நீ யார்கிட்டயாவது திட்டிட்டு இருந்தியா? அவளை திட்டுறதுக்கு மணி என்ன கணக்கு? 11க்கு திட்டுவேன், 11:05க்கு திட்டுவேன், 11:10க்கு திட்டுவேன். 11:05க்கு கருப்பு ராட்சசின்னு அவளை திட்டிட்டு இருந்தியா ஆபீஸ்ல யார்கிட்டயாவது? யார் சொன்னது? பாரு பாரு பாரு, நெஜங்கிற மாதிரியே மூஞ்சில ஒரு ஷாட் பாத்தியா? திட்னியா இல்லையாடா? ஆமா.
என் ஆதங்கத்தை எல்லாம் இங்க வந்த ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட கொட்டி தீத்தேன். அப்போ மணி 11:05 இருக்கும். அதே நேரத்தில் தான் அருந்ததி சூப்பர் மார்க்கெட்டில் எங்கிட்ட இது சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பா அருந்ததி சொன்னது கரெக்டு. அதான் அருந்ததின்னு பேப்பரில் எழுதி பேனாவால் அதை குத்தி குத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தியா நீ? சரி இதை விடு. ஒரு ஜோசியர் ஆபீஸ்க்கு வரவழைச்சு இந்த சனியன் என்னை விட்டு எப்ப ஒழியும் அப்படின்னு கேட்டியா? அதையும் சொன்னாளா? அப்போ அதுவும் நிஜம்தானா? கௌதம், உங்களுக்குள்ள என்னடா நடந்துட்டு இருக்கு? என்னடா இது குழப்பம்? சத்தியமா எனக்கு தெரியாதுமா. ஆனா ஏதோ பயங்கரமான சேஞ்ச் அவகிட்ட இருக்கு. நான் மனசுல எதை நினைச்சாலும் அதை கண்டுபிடிக்கிறா. நான் எங்க போறேன் எங்க வரேங்கிறத உடனே சொல்றா. உங்களுக்கெல்லாம் இது இப்போதான் தெரியும். நான் கொஞ்ச நாளாவே இந்த சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எப்படி அவளுக்கு இதெல்லாம் தெரியுது? அதை கேட்டா மட்டும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றா. அண்ணே, அண்ணிய நீ ஏதாவது மிரட்டினியா? சும்மா இருடி நீ வேற. நானே மிரண்டு போயிருக்கேன். பொண்டாட்டிய பார்த்தா ஆசை வரணும், எனக்கு பயம்தான் வருது. பார்த்துட்டே இருங்க. ஒரு நாள் ராத்திரி நான் தூங்கும் போது என் தலையில அம்மிக்கல்ல போட்டு கொல்ல போறான். இதெல்லாம் அவன் எப்படி சொல்றான்னு ஆபீஸ்ல யார்ட்டையாவது பேசி பாத்தியா? இந்த வெக்க கேட்ட வெளியில போய் பேச முடியுமா? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், பேயோ பிசாசோ அவளுக்குள்ள இறங்கி இருக்கு. என்னென்றால் பேய் இறங்குங்கிறது இதுதானா? சும்மா இருக்கீங்களா? ஏண்டா நாங்க இங்க வந்தது, இப்ப உன்னோட பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கூட அவளுக்கு தெரியுமா? வரிக்கு வரி தெரியும். அவளை ஏமாத்தவே முடியாது. அம்மா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என் வாழ்க்கை தான் வீணா போச்சு போட்டோம். இந்த வீட்டுக்கு மூத்தவங்கிற முறையில கேட்டுக்கிறேன். தம்பி ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. எங்கேயாவது ஒரு மடத்துல சேர்த்து விட்டுருங்க. அவனாவது நல்லா இருக்கட்டும். கௌதம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ மடத்துல சேர்த்துடலானா? இந்த நேரம் பார்த்து இவர் ஜோக் அடிக்கிறாரா இல்ல பெனாத்துறாரான்னு எனக்கு புரியல. இவரை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? ஐயோ, இவர் பிரச்சனையா பெருசு? இப்ப ஏன் பிரச்சனை தானே பெருசா இருக்கு. இதை எப்படிடா சால்வ் பண்ண போறோம்? என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்னத்த சொல்றது? ஒரு ஐடியா. என்ன? இப்படி செக் பண்ணி பாப்போம். எப்படி? நடந்ததெல்லாம் அருந்ததி சொல்றாங்கிறது உண்மையா இருந்தா இப்போ நம்ம பேசுனதெல்லாம் கரெக்டா சொல்லணும் இல்லையா? அதான் அதை செக் பண்ணி பாத்துருவோம். இது நிஜமாவே நல்ல ஐடியாவா தோணுது. சரி, ஒருவேளை நீங்க இங்க வந்தது பேசினது எல்லாத்தையும் அருந்ததி அப்படியே சொல்லிட்டா அப்புறம் என்ன செய்ய போறோம்? அடுத்த நிமிஷமே அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்து அப்புறமா கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லுவோம். சரி, ஒருவேளை இங்க நடந்ததெல்லாம் அண்ணி கண்டுபிடிக்கலனா? இதெல்லாம் அருந்ததியோட யூகம் அப்படின்னு தான் அர்த்தம். இது அவளோட யூகம் இல்ல, எனக்கு விரிச்ச வியூகம். அவ கரெக்டா சொல்றாளா இல்லையா பாருங்க. அதையும் தான் பாப்போம். ராத்திரி டின்னர் போது பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாத்துருவோம். நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். ஐயா, வேண்டாம். நீங்க ஓவர் ஆக்ட் பண்ணி கேக்க புக்கேன் வழிஞ்சு கெடுத்துருவீங்க. அம்மா ஆரம்பிச்சோமா.